அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சேவி. இன்னைக்கு இந்த அருமையான அழகான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நன்னாளில் நம்மளுடைய ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆன்செஸ்டர்ஸ் என்ன மெசேஜஸ், என்ன அறிவுரை அல்லது என்ன நமக்கு பிளெஸிங் கொடுக்குறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் 2 பைல் ஷஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம 3 ஒராக்கல்ஸ் எடுக்கிறோம். ஒன்று வந்து ஏஞ்சல் அண்ட் ஆன்செஸ்டர்ஸ், இன்னொன்று விச்சஸ் விஸ்டம், இன்னொன்று சீக்ரெட் கார்டன். ஸோ ஆல்ரெடி 2 பைல் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்பர் 1, நம்பர் 2 உங்கள் உள்ளுணர்வு கேட்டு எந்த பைல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 1க்கான மெசேஜஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது பார்ப்போம். ஓகே, மெடிசின் கார்டியன். வாவ், பி ஓப்பன் டு ஹீலிங் இன்ஃபர்மேஷன். ஸோ தமிழ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா மருத்துவ காப்பாளர், குணப்படுத்தும் தகவலுக்கு திறந்திருக்க வேண்டும். ஸோ உங்களுக்கு என்ன நடக்குது, உங்கள் வாழ்க்கையில் நம்பகமாக இருக்கிறவங்க கிட்ட உங்ககிட்ட என்னென்ன பகிர்ந்துக்கிறாங்க அதை தயவு செஞ்சு ரொம்ப உன்னிப்பாக கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செல்ஃப் ஹீலிங் பண்ணுறதுலையும் ரொம்ப எக்ஸ்பர்ட். அதே மாதிரி யாராவது வந்து அவங்களுடைய எந்த ஒரு உணர்வுகள் உங்ககிட்ட சொல்லும் போதும் அதை கையாளுறதுலையும் நீங்கள் ரொம்பவே ஸ்மார்ட்டான ஆளுங்க. ஸோ இந்த கார்டு இவங்க வந்ததுக்கு காரணம் வந்து குணப்படுத்தும் தேவதைகள். ஸோ அவங்களோட ஆற்றல் உணர்ச்சி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மற்றும் உடல் ரீதியாகவும் குணமடைய உங்களுக்கு இவங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுற ஆளுங்க. ஸோ இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் வியத்தகு குணப்படுத்தும் விளைவை ஏற்படுத்தும் தகவல் மற்றும் அந்த நுண்ணறிவை வந்து நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்கள் மன ரீதியாகவோ அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ ஏதாவது வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்களை குணமடைய ஆன்மீக ஆற்றல்கள் உள்ளன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ உடல் ரீதியாக சரியான சவால்கள் எல்லாம் நீங்கள் ஒரு வேளை சந்திக்க நேர்ந்துட்டா அதில் உத்வேகமும் நுண்ணறிவும் அதில் இருக்க அரவணைப்பு அதை பற்றியும் உங்களுக்கு அதெல்லாம் உணர்கிற அந்த தகவல்லாம் உங்களுக்கு குறிப்பாக ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணணும். ஸோ உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஆதரவாக இருக்கும் உங்கள் இயற்கையான நிலை முழுமையுடன் இருப்பதை உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக உங்கள் தேவதைகள் இங்கே வந்து உள்ளனர். ஸோ உங்களுக்கு அவங்கள பார்த்தாலே தெரியும். இவங்க வந்து ஆர்க்ஏஞ்சல் ரபேல் சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த குணப்படுத்தும் தேவதூதரோட கதிர்களை குறிக்குது. நீங்கள் பாருங்களேன், இந்த கார்டு வந்து க்ரீன், இது அந்த மெடிசின்கான அந்த சிம்பிள் கப்பு. ஸோ இந்த இனிமே வந்து நீங்கள் என்ன சொல்கிற விருப்பத்தின் சக்தி குணப்படுத்தும் திறனை குறிக்கும் இந்த கப்போட மீனிங். ஸோ அந்த முழுமையை மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்தும் பாதையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஓகேவா? ஸோ அடுத்த கார்டு யாருன்னு பார்ப்போம். கார்டியன். ஸோ இவங்க வந்திருக்காங்கன்னா அப்போ உங்களுக்கு நிறைய தயக்கம் இருக்குங்க. உதவி கேட்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க, தயங்காதீங்க. உங்களுக்கு நம்பகமான அந்த பெட்ஸோட வலுவான ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் நீங்கள் தயவு செஞ்சு அவங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். அந்த அறிகுறியெல்லாம் நீங்கள் தேடணும். ஸோ வேறு அனிமல்ஸோட ஆற்றல், அதோட அர்த்தம்லாம் என்னன்னு சொல்லி அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் உதவி வந்து யார்கிட்டையுமே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதான் இந்த கார்டியன் அப்படின்ற கார்டுக்கான அர்த்தம். ஓகே, அடுத்தது சீக்ரெட் கார்டன் அப்படின்ற அடாப்ட். யூ வில் கெட் யுவர் செல்ஃப் வேர் யூ வாண்ட் டு பி. அதே தாங்க, நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீங்களோ அதுதான் நீங்கள் உங்களை பெறுகிறீர்கள். அது கரெக்டு தானே. எந்த இடத்துல நம்ம கம்ஃபர்ட்டோ அங்கே தான் நீங்கள் உங்களாகவே உணர முடியும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அழகாக இந்த 3 கார்டுக்குமே உண்டான ஒரு ஒத்துமை பாருங்களேன். வாவ். ஸோ பைல் 1 செலக்ட் பண்ணவங்க வாழ்த்துக்கள். ஸோ பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன ஆன்செஸ்டர்ஸ் ஆர் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜஸ் இல்லை கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஏரோ சரௌண்டட் யுவர் செல்ஃப் வித் ப்ரொடெக்டிவ் எனர்ஜி. ஸோ பாதுகாப்பு ஆற்றலோடு உங்களை வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அப்போது உங்கள் எனர்ஜியை வந்து நீங்கள் எங்கேயோ உங்களை அறியாமலே தவற விடுறீங்க. மேபி வந்து தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பேச்சு உங்களுக்கு எதெல்லாம் பாதிக்கிறோ அதெல்லாம் வந்து அதை பற்றி ரொம்ப சிந்திக்கிறது. ஸோ இந்த கார்டு சொல்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எல்லாம் தோன்றும் அளவுக்கு தெளிவாக இல்லை. நீங்கள் நினைக்கும் சூழ்நிலைக்கு நீங்கள் இருந்தால் உங்கள் உள்ளுணர்வை மட்டும் நம்புங்க. அந்த இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணும். அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் நோக்கமோ இல்லை உங்கள் இலக்கு இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த கருணையான உள்ளங்க. ஸோ அந்த கருணையை முழுமையாக எதுலேயுமே கொண்டு போய் கனெக்ட் பண்ணி அவங்களோட பெயினெல்லாம் உங்களோட பெயினாக நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான எனர்ஜிலாம் இருக்குது. ஆனால் யாரை நம்புறது, எதை நம்புறது பற்றிய உங்களுடைய இன்ட்யூஷன் தான் அதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
அதே மாதிரி இந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் லெட் கோ பண்ணுறதுக்கு அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டா, இது வேண்டாம், இதுலேருந்து நான் வெளியேறணும், இந்த சுச்சுவேஷன் எனக்கு பிடிக்கலை, இது என்ன ரொம்ப நிலக்குலைய வைக்குது, இல்லை டம்ப் பண்ணுது அப்படிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா, எது உங்களுக்கு நல்லது, எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி அதை அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே அது இது நடக்கட்டுமா, அது வேண்டாமா, இது நடந்தால் நமக்கு என்ன வரும், இப்படிலாம் யோசித்து எந்த சந்தர்ப்பத்துலேயும் உங்களுடைய பாதுகாப்பு ஆற்றலை, அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து மனசார நினச்சி கூப்பிடணும். ஸோ அந்த பாதுகாப்பு உணர்கிற இடத்துல நீங்கள் உங்களுடைய மனசை நிலைநிறுத்துறதுக்கு இதுதான் நேரம். அப்போது பல பூர்வீக மக்கள் வில்லை பயன்படுத்தாமல் அம்புகள் நீண்ட காலமாக பாதுகாப்பின் சின்னங்களாக மதிக்கப்பட்டது. அப்போது இதுக்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களை பாதுகாப்பாக உணர வைக்கும் நேர்மறையான நபர்கள் மற்றும் அனுபவங்கள் இல்லை சூழ்நிலைகள் உங்களை சுற்றி வையுங்கள். உங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வர உங்கள் தேவதைகள் வழிகாட்டி மற்றும் முன்னோர்களை அழைக்கும். இதுக்கான அர்த்தம் அதுதான். ஓகேங்களா? ஸோ உங்கள் முன்னோர்களை நீங்கள் உங்களுக்கு நினச்சிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு எந்த வித தீய பாதிப்பு, எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களை அண்டாது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கார்ட் பார்ப்போம். பவுண்ட்ரிஸ். சாரி, எஸ், பவுண்ட்ரிஸ். அதே தான், உங்களுக்குள்ளே நீங்களாகவே ஒரு எல்லைகளில் போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ இந்த புள்ளி வந்து கோடு வரையும் இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை அடையாளமாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கவனமாக கையாளணும். அதே தான், நீங்கள் இப்போ இந்த கன்ஃபியூஷனில் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தெளிவு இருக்காது, தெரியுங்களா? அதுதான் இந்த கார்டும் சொல்ல வருது உங்களுக்கு. ஸோ உங்கள் பாதையிலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ஏதோ உங்களுக்கு நீங்கள் எந்த பக்கம் போகணுன்றது உங்களுக்கு திசை திரும்பிடுறீங்க அந்த கன்ஃபியூஷன். ஆனால் உங்களுக்கு எது முக்கியமானதோ அதில் தயவு செஞ்சு கவனம் கொடுங்க. உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய அந்த மதிக்கிற தன்மை, மேலோட்டமாக ஒரு கோரிக்கை வைக்கிறது, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. தெளிவான எல்லைகளை அமைச்சிக்கோங்க. எந்த ஆற்றல் உங்கள் எனர்ஜியை சேவ் பண்ணுமோ அதை என்ன சொல்கிறது அட்ராக்ட் பண்ணி அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன பயன் கொடுக்குமோ அதை மட்டும் யோசித்து செய்யுங்க. இது வந்து என்ன சொல்கிறது, தேவையில்லாத ஒரு உறவால் உங்களுக்கு பிரச்சனைனா அதை நீங்கள் கட் பண்ணுறது, இல்லை எனக்கு இவங்க பண்ணுற இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல, இந்த சடங்கு எனக்கு பிடிக்கல, இதுக்குள்ளே ஒரு வட்டம் போட்டு உட்கார வைக்கிறாங்க, அது எதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் போல்டாக ஒரு விஷயத்த பேசி ஃபேஸ் பண்ணி நீங்கள் அதில் இருந்து உங்களை கட் பண்ணிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இவங்க உங்களுக்கு சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சீக்ரெட் கார்டன், ஹிடன் டெப்த்ஸ். வாவ், யூ ஒன்லி see the surface, look behind. அதே தாங்க, நீங்கள் ரொம்ப மேற்பரப்பை மட்டுமே பார்க்குறீங்க, அதையும் தாண்டி பார்க்கணும் அப்படின்றது தான். எப்படிங்க ஒரு கார்டை எவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ உண்மையிலே பைல் 2க்கும் ரொம்ப அழகான மெசேஜஸ். ஸோ வாழ்த்துக்கள். கவனமாக எல்லாத்தையுமே கையாளுங்க. உங்கள் எனர்ஜிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய முன்னோர்களை, உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், இவங்க எல்லாரையுமே ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாருமே உங்கள் கூட தான் இருக்காங்கன்னு நம்புங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.